Warm Rotaract greetings. Every year on the 1st of July, we celebrate National Doctors' Day. I, Rotaract Sauram, on behalf of Rotaract Club of Coimbatore Crystals, extend a warm wishes to all the doctors across the nation. Today, we are here at KGM Hospital. We are here today not to listen to about medicine or about treatments, but to listen to a person behind whiteboard. This person has so much experience, so much stories, and so much moment of hopes to share with all of us. Come, let's go. Hello everyone. It is my extreme privilege to have Dr. Thangavel with us today. So sir, உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சார். எவ்வளோ வருஷமா நீங்க டாக்டர் இருக்கீங்க and your specialty? வணக்கம். I am Dr. Thangavel. பேசிக்கலி நான் வந்து அனஸ்தீசியாலஜிஸ்ட் கம் டயபெட்டாலஜிஸ்ட்டு. நான் வந்து 91 என்னுடைய எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிஜி பண்ணேன். இப்போ அனஸ்தீசியா பண்ணேன். அதுலேருந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 30 இயர்ஸ்ங்கிறது ஒரு பெரிய 3 டெக்கேட்ஸ் மாதிரி ஒரு பெரிய லாங் டைம் சார். ஸோ எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். நீங்கள் ஏன் டாக்டர் ஆகணும்னு நினச்சிங்க சார்? நான் டாக்டர் நினச்சி கொஞ்சம் சர்வீஸ் இந்த ஆக்சுவலாக இந்த ப்ரொஃபஷனல் பார்த்தோம்னா மணி ஏர்ன் பண்ணுறதோட சர்வீஸ் ஓரியன்டாக நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். நம்மளால சில பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு நிறைய பேர் திங்க் பண்ண வச்சு அந்த மாதிரி நான் +2 படிக்கும்போது நிறைய டாக்டர்ஸ்னால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் நம்மளால சில பேர் உலகத்துக்கு வாழ கண்டிப்பாங்க. அதுக்கு நம்ம கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். அது வந்து எனக்கு கரெக்டாக அமைஞ்சது. ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ண டாக்டர் படிக்கிறேன். இன்ஸ்பைரிங் சார். ஸோ நீங்கள் டாக்டர் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு தான் நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், அதை நான் பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்? நிறைய இன்டர்வியூ கொடுத்து இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி கேட்டதில்லை. அது எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ரொம்ப நாள் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் இது வரைக்கும் நான் மீடியாவை ஷேர் பண்ணிருப்பேன். அது எப்படின்னா நம்மளோட மகாராஜா தீம் பார்க். ஆமாம் சார். மகாராஜா தீம் பார்க்கில் ஒரு 18 இயர்ஸ் பாய். அப்போ மேயர் லீவ் அப்போ கரெக்டாக. ஓகே. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விளையாடி வந்து மயக்கமாக கொண்டு வந்தாங்க. வந்து பார்க்கும்போது சிவியர் ஹெட் இன்ஜரி. ஆல்மோஸ்ட் நான் வந்து அப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா பேஷண்ட் டெத் ஆகிருப்பேன். அப்படியே டக்குனு ஆசிசாக டக்குனு இன்டர்பிரேட் பண்ணி வென்டிலேட்டர் போட்டேன். சிவியர் ஹெட் இன்ஜரி. பீப்புள்ஸ் இன்சூரன்ஸ் பீப்புள்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுவாங்க எப்படி சிவியராக இருக்கணும். அப்போ பீப்புள்ஸ் டைரக்டட் ஃபிக்ஸ் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் பிரெயின் டெத் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த பேஷண்ட்டை நம்மகிட்ட அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறதுனால இங்கே குறிஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்போ வந்து டாக்டர் மாதேசன் ராயல் சேர்மன் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவர் ரெஃபர் பண்ண, அவரோட சீனியர் அவர் ரெஃபர் பண்ணாங்க. பார்த்துட்டு அந்த பிரெயின் டெட் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணேன் பிரெயின் டெட் 18 இயர்ஸ் ஆர்கன் டொனேட் பண்ண சொல்லலாம்னு கேட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி ஆர்கன் டொனேஷன் ஏற்பாடு பண்ணி இதனால் 2 பேஷண்ட்டுக்கு கண்ணு, ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டு, ஒரு பேஷண்ட்டுக்கு லங்ஸு, ஒரு பேஷண்ட்டுக்கு லிவர், 2 பேஷண்ட்டுக்கு கிட்னி. இது வந்து மீடியாவில் எக்ஸிட் பண்ணதில்லை. அந்த பையனுடைய பேர் பார்த்து வச்சு அது ஆல்மோஸ்ட் வந்து 20 இயர்ஸ் பேக். பையனுக்குள்ள ஃப்ளெக்ஸ் எல்லாம் கூட நம்ம ரோப்ராஜ் வச்சுருந்தாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இதனால இத்தனை பேர் வாழ்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே போனதான் இருந்தாலும் அந்த பையனால 8 பேர் வந்து நல்ல இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதான் நான் வந்து வாழ்க்கையில் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக நினைக்கிறேன். பட் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க சார் உங்களோட ஸ்ட்ரெஸ்? வென் யூர் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக டயர்டாக இருந்திருப்ப நீங்கள் எப்படி அதை நீங்கள் டீல் பண்ணுவீங்க? எப்படி அப்படியே அந்த மெடிசன் ஃபீல்டு எப்படி? ஃபிசிக்கலாங்கிறத விட மென்டலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது. ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்ஸ் வந்து கோவமாக நம்ம சத்தம் போடுவாங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பார்க்கல. சப்போஸ் நாட்டில் ஒரு ஐசியூவில் போகும்போது பேஷண்ட்டோட அட்டெண்டராக நான் வந்து அந்த ஃபீல்டு அப்படி நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து அதை சரி அவன் கேட்கறது கரெக்ட் தான். அந்த சுச்சுவேஷன் நான் இருந்தால் அந்த மாதிரி ஒரு நான் மெடிக்கல் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன். இருந்தாலும் ப்ராப்பராக அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகிற மாதிரி பேசினா ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிடுறாங்க. கண்டிப்பாக. அப்புறம் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எனக்கு குறைக்க முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு பேஷண்ட் மட்டும் மாற மாட்டாங்க. டாக்டர்ஸோட பிஹேவியர்ஸும் சேஞ்ச் ஆகும். ஆஃப்டர் யூ பிகேம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் உங்களோட பர்ஸ்பெக்டிவ், லைஃப், ஃபேமிலி அண்ட் டைம், இந்த 3 விஷயத்துல உங்களோட பர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறிச்சு? ஃபேமிலியோட கொஞ்சம் நிறைய மாற்றம் இருந்தது. எப்படின்னா நம்ம ஒரு ஒர்க்கு போகலான்னு நினைப்போம். அந்த டைம் ஒரு எமர்ஜென்சி கேஸ் தான் போக முடியாது. ஃபேமிலியெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஒரு அஃபெக்ட் ஆனாங்க. என்னுடைய ஃபீல்டு நான் எமர்ஜென்சி சரியாக ஹேண்டில் பண்ணணுங்கிறதுனால என்னுடைய ஃபீல்டில் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் வந்து ஈஸியாகிடுச்சு. சொசைட்டி வந்து
என்ன ஒரு விஷயம் பண்ணா டாக்டர்ஸோட லைஃப் இன்னும் ஈஸியரா இருக்கும் அப்படின்னு சொசைட்டி வந்து நம்ம இன்னைக்கு மெடிக்கல் அந்த ஒரு டிசீஸோடு வர அந்த டிசீஸ்னுடைய பேசிக் புரிஞ்சுக்கணும். அந்த டிசீஸ் இப்படி தான் போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணாங்க பேஷண்ட் வந்து ஏன் ஒன்றும் சரியாக அவங்க திருப்தி இல்லாமையே கேட்டிருக்கணும். நம்ம பார்த்தா ஒரு 4-5 டைம் பேசும்போது அவங்க ஒரு திருப்பி அதே கொஸ்டின் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி இந்த பேஷண்ட் வந்தால் நம்ம சிரமமாக இருந்துச்சு நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிசீஸினோட என்ன தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம கோஆப்ரேட் பண்ணால் அவங்களுக்கு ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபைனல் கொஸ்டின், ஒரு அட்வைஸ் ஃபார் வியூவர்ஸ், ஒரு அட்வைஸ் சஜஷன் உங்ககிட்ட இருக்கு. அட்வைஸரை வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு டாக்டர்ஸ்னால் ஒரு சந்தேகத்தோடு தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டாம். ஏதாவது ஒரு 1000ல் ஒரு 10,000 ஒரு டாக்டர் இந்த மாதிரி இருக்கலாம் சந்தேகப்பட மாதிரி. மற்ற டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, கெடுதல் செய்யறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி எல்லோரும் இந்த மெடிசன் சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் இருக்குமா, அது சாப்பிட்டா சைட் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்பாங்க. சைட் எஃபெக்ட் இருக்குமா டேப்லெட்ஸ் எல்லாம் சைட் எஃபெக்ட் வரலாம், அந்த டாக்டர்ஸ் பார்த்து தான் கொடுக்க முடியும். அப்படி பார்த்தா நம்ம ரோட்டில் சாப்பிட்ற எத்தனையோ சைட் எஃபெக்ட் இருக்குது. ஒரு பெப்சி சாப்பிட்றது ஒரு சைடு எஃபெக்ட் தான், ஒரு செவன் சாப்பிட்றது சைடு எஃபெக்ட் தான், ஒரு பேக்கரியில் போய் நிறைய சாப்பிட்றோம் அது ஒரு சைடு எஃபெக்ட் தான். அதையெல்லாம் யாரும் கேட்குறதே கிடையாது. ஒரு பேரஸ்டமால் கொடுத்தாங்க கூட பேஷண்ட் சைடு எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்குறாங்க. அதனால் வந்து பேஷண்ட் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, கெடுதல் பண்ண மாட்டாங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அட்வைஸ் கேட்டிங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் அந்த நோய்கள் குணமாகும். என்னுடைய அட்வைஸாக சொல்கிறாங்க. தேங்க்யூ சார். ஒரு டாக்டரோட டைம் எவ்வளோ ப்ரெஷர்ஸ்ன்னு தெரியும். இந்த டைம்லையும் நீங்கள் எங்களுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒதுக்கி எங்கள் கூட பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே.